இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கொரியண்டர் சிக்கன். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க கொரியண்டர் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொரியண்டர் சிக்கன் செய்யறதுக்காக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, 6 பூண்டு பல், 4 பச்சை மிளகாய், ஒரு கையளவு கொத்தமல்லி, ஒரு கையளவு புதினா சேர்த்து இப்போ கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே போல் பேஸ்டாட்டம் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கலந்து வச்சுக்கிறத ஒரு மூடி போட்டு மூடி 30 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ நான் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வருது. அதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்திருக்குது. நான் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட 2 பெரிய தக்காளியை எடுத்து சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நான் உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா சிக்கன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 1 கப்பு தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணுறதுனா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வருது. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ விசில் வந்துருச்சு. நான் கேஸை நிறுத்திடுறேன். குக்கரில் இருக்க ப்ரெஷர் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ப்ரெஷர்லாம் அடங்கிச்சு. நான் குக்கரை ஓப்பன் பண்ணிட்டேன். நம்மளுடைய கொரியண்டர் சிக்கன் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.